அம்மா தாயே ச்சே வாய மூட. டேய் வாடா போலாம். ஐயோ போயிடாதீங்க. நீங்க 2 பேரும் அமெரிக்காக்கு போறீங்க. அமெரிக்காவா? இனிமே இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுக்கணுமா? அங்க போய் பெரிய வீட்ல இருக்க போறீங்க. ஐயா 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 5 லட்சம் ரூபாய் கிடைக்கிற நேரத்துல இந்த கரடு கட்டைங்க எங்க போச்சுன்னே தெரியலையா? அதுக்குள்ள இதுங்க லாரில அடிபட்டு லைஃப் லாஸ் ஆச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் அம்பானல்ல போயிடும். என்ன கை மாட்டிக்கிச்சுடா. ஒரு பெரிய மனுஷனாயா? ஏன் அதை அங்கேயே கேட்க வேண்டியதானே? முதல்ல சட்டையில இருந்து கையெடு. ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு காசு கொடுக்காம வந்தியா? நான் தான் காசு கொடுத்தேனே 7 ரூபாய். யோ உன்ன மாதிரி முடிச்ச வைக்கும் மொல்ல மாதிரி எத்தனை பேரை நான் ஹோட்டல்ல பாத்திருப்பேன். ஃபுல்லா டிஃபனை கட்ட வேண்டியது, டிஃபனுக்கு தனியா பில்ல வாங்கிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட வேண்டியது, காஃபிக்கு தனியா பில்ல வாங்கிக்க வேண்டியது, கவுண்டர் கிட்ட வந்து காஃபிக்கு மட்டும் பில்ல கொடுத்துட்டு போக வேண்டியது. ஏதோ ஒரு பில்ல கொடுத்தான்ல. யோ வாயை உடைச்சிடுவேன். கூப்பிடியா அவன் சம்சாரத்தை? அவ இல்ல செத்து போயிட்டா. அப்ப வீட்டுல யாரு இருக்காங்களோ அவங்கள கூப்பிடியா? சாயங்காலம் நானே கடைக்கிட்ட வந்து எல்லா பணத்தையும் கொடுத்துறேன். எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு? ஆமா வடையில ஏன் அவ்வளவு உப்பள்ளி போட்டீங்க? வாயை உடைச்சிடுவேன். யோ நீ இப்படி இல்லாம சரிப்பட மாட்ட. கடை வாசல்ல கட்டி போற வாயா வாயா. அம்மாடி மீரா மீரா மீரா. ஏன் அந்த ஆள் இப்படி கத்திக்கிட்டு இருக்கறான்? மீரா என்னயா எருமாட்டு மலை இடி விழுந்த மாதிரி கத்திட்டு இருக்க? என்ன ஏயா வீட்டுல சம்சாரத்தை வச்சுக்கிட்டு செத்துட்டேன்னு சொன்னியா? ஏயா ஊரு பூரா இப்படி ஒரு கதை சொல்லிட்டு திரியா? இது வேற யாரும் இல்லங்க, என் வீட்டுல ஒரு வெறும் பையன் இருக்கானே, அதோட தாய் மாமே. வெறும் பையனா? யாருமா? என் வீட்டுக்காரந்தே. நல்ல குடும்பம். மீரா இவன் வந்து 4 உடைஞ்சு போன டேபிள் 4 டம்ளரை வச்சுக்கிட்டு இத்தனோண்டு ஹோட்டல் நடத்துறான். ஏன் தலையெழுத்து அங்க போய் டிஃபனை சாப்பிட்டேன். ஒரு 40 ரூபா பாக்கி. அதுக்காக வீடு வரைக்கும் துரத்திக்கிட்டு வரான். மீரா நாம யாரு? நம்ம குடும்ப கௌரவம் என்ன சொல்லு மீரா. ஏமா இந்த ஆள் பேச்ச நம்பாதீங்கம்மா. வாயை திறந்தால பொய். அது ஜென்மத்தோட வந்ததுங்க, சீக்கிரத்துல போகாது. மீரா என்ன பத்தி ரகசியத்தெல்லாம் எதுக்கு அவன்கிட்ட சொல்ற? பாத்தீங்களா நான் சொன்னது சரியா போச்சுல? மீரா இவனை ஜாஸ்தி பேச விடாத. சட்டுன்னு ஒரு 40 ரூபா கொண்டாந்து இவன்ட்ட கொடுத்துரு. யார் அப்போ விட்டு காசு நீ கேட்ட உடனே டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு? இத பாருங்க உங்க ஹோட்டல் முதலாளி கிட்ட சொல்லி. நான் தான் ஹோட்டல் முதலாளி. முதலாளியா? மப்டில இருக்கிற மசாலா டீ போடுறவனு நினைச்சேன். சரிங்க தான் நிக்குத. இத கூட்டிட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சு பரோட்டாவுக்கு மாவு பேச சொல்லுங்க. மீரா என்னையா நல்லா கொட்டிக்கிட்டீல, போய் பரோட்டாவை ரெடி பண்ணு. வாயா. இந்த கிழவன் 4 தெருவு போறதுனால நச்சு நச்சுன்னு அப்பப்ப 4 பிரச்சனைல மாட்டிக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற கிழவி மட்டும் எதுலயுமே மாட்ட மாட்டேங்கிறாள. இவளையும் எதுலயாவது பிடிச்சு மாட்டி விட்டோன்னு வையே, வீடு கிளீன் ஆயிடும். என்னடா அங்க நின்னு பாத்துக்கிட்டே இருக்க? என் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை இப்படி கொண்டா நானும் பாக்குறேன். இரு கொண்டு வரேன். இந்தாக்கா. என்னடா அது மளிகை கடை லிஸ்ட் மாதிரி இருக்கு? மளிகை கடை லிஸ்ட் இல்ல, நான் கடன் வாங்கின லிஸ்ட். இவ்வளவு பேர்கிட்ட கடனா வாங்கியிருக்க? ஆமா, மொபைல் பில் கட்டணும், துணி அயன் பண்ணணும், சோப் பவுடர் வாங்கணும், எல்லாம் அவசியமான செலவு தான். இதெல்லாம் எப்படிடா அடைக்க போற? அதெல்லாம் தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். கிணத்துல குதிச்சிடலாமான்னு நினைச்சேன். நீ கூப்பிட்டா உள்ள வந்துட்டேன். இதுக்கேண்ட கிணத்துல குதிக்கணும்? இது யாரோட வீடு? நம்ம மருமக வீடு தானே. நமக்கு ஆவற செலவெல்லாம் அவதான்டா கொடுக்கணும். அக்கா ஆம்லேட் வேணா முட்டை ஆகலாம். அவகிட்ட ஒரு காசு வாங்குற வரைக்கும் உயிர் போயிடும். கேட்டு பாத்தியா? கேட்டு பார்த்தனே. எல்லா இடத்துலயும் பஸ்ல போறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஆட்டோல போனா சௌரியமா இருக்கும், அதனால ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்டேன். கொடுத்தாளா? கொடுப்பாளா? ரோடு முனையில போய் நில்லு, ஜல்லி ஏத்திக்கிட்டு ஏதாவது லாரி வரும், அதுல ஏறி போன்னு சொல்றா. எவ்வளவு திமிரடா அவளுக்கு. அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்க நம்ம மருமக. தினமும் பேங்குக்கு போறான், நிறைய பணம் எடுக்கிறான். ஏன் காய்கறிக்காரனு கூட சலவை நோட்டை தான் கொடுக்கறான். அது நம்ம கைக்கு வரணும்டா. காய்கறிவா? சலவை நோட்டு. அது எப்படிக்கா முடியும்? அவதான் பீரோவை பூட்டிட்டு பூட்ட வேற நல்லா ஆட்டி பார்த்துட்டு போறாளே. நீ கவனிச்சது அவ்வளவுதான். அவ ஒரு உண்டியில அப்பப்ப பணத்தை போடுறா. நான் பார்த்தேன். அந்த உண்டியல் அவ ரூம்ல தான் இருக்கு. நாம அந்த உண்டியல எடுக்கிறோம், உடைக்கிறோம். ஒரு மாசத்துக்கு வண்டியை ஓட்டிடலாங்கிற? எப்படி?
கொண்டா. நான் பார்க்கறேன். என்ன கை கை மாட்டிக்கிச்சுடா. வலிக்குதுடா. முதல்ல கட்டில உட்காரு உட்காரு. வலிக்குதுடா. கொஞ்சம் இரு. மெதுவாடா. இல்ல வரல. டேய் மெல்லடா. கொஞ்சம் பொறுத்துக்க. அவ்வளவுதான். வர்ற அவ்வளவுதான். வந்துருச்சு. வா மீரா, உன்னை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். பாவம் மீரா ஒத்த ஆளாக இருந்து எல்லா செலவையும் எப்படிதான் சமாளிக்கிறாளோ. இதுல நாம வேற வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு எப்படி உதவி செய்யறதுங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ, அத பத்தி நீங்களும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. நானே உங்களுக்கு ஏதாவது செலவு பணம் கொடுக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நிஜமாவா? இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இப்ப சொன்ன என்னவா? விரல் தப்பிச்சிருக்குமே. என்னது? இல்ல அங்கங்க கடன் வாங்கியிருக்க வேண்டாமேன்னு சொன்னேன். ஐயோ ஐயோ, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 2000 ரூபாய் பணத்தை உண்டியல்ல போட்டு வச்சிருந்தேன். அதை எடுக்கிறதுக்காக உண்டியல் கிட்ட போனனா இவ்ளோ பெரிய கருந்தா உண்டியலுக்குள்ள போறத பார்த்தேன். நான் பாட்டுக்கு விரல உள்ள விட்டேன்னு வைங்க, யா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அது மட்டும் யாரையாவது கொட்டிச்சு சரி சரி, பேசுனது போதும். வாங்க நாம போய் சாப்பிடலாம். வலது கையில தான் சாப்பிடணும். வாங்க. என்னடா இது? கை மாட்டினது தெரிஞ்சு போச்சாடா? ஏய் பாருடா, உள்ளக்காரன் தேல் மாட்டிக்கிட்டான்டா. இதோ வந்துட்டேன் மீரா. படைச்சுக்கிட்டு வா. இதுங்களுக்கு போடுற சோத்தை திருக்கழுக்குன்ற கழுகுக்கு வச்சாலாவது புண்ணியம். சரியான திருட்டு கொட்டுங்க. மாமா வா வா. அதோ வந்துட்டேன் மீரா. வாங்க. அக்கா இப்ப சாப்பிட வரலையா? என்னவா? பசிக்கலையா? ஆமா ஆமா, நீங்க ஆளுக்கு வருவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பரிமாறத்துக்கு நான் என்ன ஹோட்டலா வச்சிருக்கிறேன். கூப்பிடுங்க உங்க அக்காவை. அக்கா அக்கா. என்னடா? விட மாட்டா போல இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. மீரா, ஒரு ஸ்பூன் இருக்குமா? அதையும் முழுங்கிட்டு தொண்டையில மாட்டிக்கிறதுக்கா? இல்ல, சாப்பிடறதுக்கு. இது என்ன புது பழக்கமா இருக்கு? இல்ல, எங்க ஜோசியர் சொல்லியிருக்காரு, சனி சைடு வாங்கிட்டான், அதனால ஸ்பூன்ல சாப்பிட. அதுக்கு வலது கை எதுக்கு மறைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல, இடது கையில சாப்பிடுறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு இதுவும் சொல்லிருக்காங்க. ஜோசியர் சொன்னாரா? இல்ல, இப்ப நான் யோசிச்சு சொன்னேன். சரி சரி சரி, சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு வாங்க. உங்க கைக்கு மருதாணி வச்சு. ஐயோ, அக்காவுக்கு மருதாணி எல்லாம் ஒத்து வராது. வேணா என் கைக்கு இட்டு விடு. எப்படி எத்தனை நாளைக்கு மறைப்பீங்க? யானை ஹெலிகாப்டர்ல மறைக்கிற மாதிரி நினைக்கிறீங்க? பாக்குறேன், சாப்பிட்டுட்டு வாங்க. அத்தேமா அத்தேமா அத்தேமா, உங்களுக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கு. நானே கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். உள்ளுக்குள்ள ஏதோ செக் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது இது? உண்டிக்குள்ள விரலு செக்க பார்த்த உடனே உண்டி வெளியில வந்துருச்சு. பாத்தியா? அது வந்து சும்மா. இலே, நான் காசு சேர்த்து வச்ச உண்டியல திருடிட்டு ஜோசியர் அது சொன்னாரு இது சொன்னாருன்னு என்கிட்டயே கதை விடுறியா? இப்ப என்ன, உண்டியில இருந்து விரல் வரலையா? கவலைப்படாதம்மா, நான் போய் உலக்கி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து ஒரே போடு. உண்டி தனியா விரல் தனியா வந்துரும். பரவாயில்லையா? இரு வர்றேன்.
அக்கா காலையில மீரா அவ ரூம்ல உண்டியல்ல காசு போட உண்டியல தேடுறா. எனக்கு ஒரே சிரிப்பு. சும்மா இருடா. உண்டியல் தான் உன் கையில இருக்க. ஐயோ. அக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத. சும்மா இருடா. ஒரு கார்பெண்டர் ரம்பத்தோட வர சொல்லிருக்கேன். அவன் வந்து உண்டியல அடுத்த உடனே காசை நாம எடுத்துக்கலாம். கார்பெண்டர் எத்தனை மணிக்கு வருவான்? 10 மணிக்கு. ஆ. ஏய்யா, நான் வீட்ல இல்லாத நேரம் பார்த்து நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் சுருட்டிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது. இது என் மருமக வீடு. அவன் வந்து சொன்னாதான் போவேன். யோ, உன் மருமக என்ன சொல்றது? நான் சொல்றேன். மரியாதையா கிளம்புறீங்களா இல்லையா? ஏய், கிளம்பு கிளம்பு கிளம்புன்றேன். மேடம். யார் நீங்க? மேடம், நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? இப்ப தெரியுதா பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்க, ஆனா எனக்கு தெரியலையே. இல்ல மேடம், உங்க வீட்டுக்காரோட அத்தையும் மாமாவும் இங்கதானே இருந்தாங்க. இங்கதான் இருந்ததுங்க. ஏகப்பட்ட டக்கால்ட்டி வேலை பண்ணிச்சுன்னு துரத்தி விட்டங்க. சரி, இப்ப அவங்கள எதுக்கு பார்க்க வந்தீங்க? அவங்க 2 பேரையும் நந்தனம் சிக்னல்ல பார்த்தேன். இன்னும் அதுங்க ஊருக்கு போலையா? லோக்கல்லே சுத்துதுங்களா? அவரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு. அந்த அம்மா பாவம் அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் நிக்கிறவங்க கிட்ட எல்லாம் பைசா கேட்டுட்டு இருந்தாங்க. ஓஹோ, இப்ப இப்படி கிளம்பிட்டாங்களா? இதுக்கு முன்னாடி அதுங்க என்னமோ பெரிய ஃபேக்டரி வச்சு ஒரு 500-600 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இத பாருங்க, அந்த கிழவனுக்கு கண்ணு நல்லா தெரியும். அந்த கிழவி இருக்கிறால மிகப்பெரிய கொடுமைக்காரி. 2 சரியான ஃப்ராடுங்க. நீங்க ஏமாந்து காசை கொடுத்துறாதீங்க. இல்ல மேடம், அவங்கள பார்த்தா பாவம் வாழ்ந்து கெட்டவங்க மாதிரி இருக்கு. இல்லங்க, அவங்க மட்டும் வாழணும், மத்தவங்க எல்லாம் கெட்டு குட்டிச்சவரானும்னு நினைக்கிறவங்க. அவங்கள ஓரமா கூட்டிட்டு போய் விசாரிச்சேன். நாங்க ரொம்ப நல்ல குடும்பம், காப்பாத்த ஆள் இல்ல, அதனால இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒன்னு அழுதாங்க. அவங்க எப்படியோ போட்டு அவங்கள பத்தி ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் மேடம். என்ன, அவங்களோட சேர்ந்து பிச்சை எடுக்கலனா அது உங்க சௌகரியம். அது இல்ல மேடம், 10 வருஷமா நான் அமெரிக்காவில் இருந்தேன். என்னோட 15 வயசுல அப்பா அம்மாவை இழந்துட்டேன். எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை மேடம். அதனால இவங்களை என் அப்பா அம்மாவா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஐயோ பாவம், உங்களுக்கு அப்பா அம்மா வேணும்னா முதியோர் இல்லத்துல போய் கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இதுங்களை கூட்டிட்டு போறீங்க? அவங்க சொன்னாங்க, என் மருமக மீரா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அவங்க சம்மதம் வேணும்னு சொன்னாங்க. அத பத்தி எங்கிட்ட எங்க சொல்றீங்க? அவங்க எப்படியோ போட்டோம். இல்ல மேடம், அவங்கள நான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க மேடம். எதுக்கு? திடீர்னு என்கிட்ட நீ ஏன் கூட்டிட்டு போனன்னு நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. யாரு நீ? நான் தான் உன் மனசாட்சி. மனசாட்சியா? இங்கிருந்து அங்க போயிட்டியா? என்ன திடீர்னு வந்திருக்க? உபயோகம் இல்லாத உன் அத்தையும் மாமாவையும் வச்சு காப்பாத்துறதுக்கு ஒரு வழி. என்ன சொல்ற? அதுங்களை வச்சு காசாக்குறதுக்கு வழியை பாரு. என்னதான் சொல்ற நீ? அவங்கள வச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கேளு. 5 லட்சமா? எதுக்கு? அவனுக்கு இருக்கிற அவசரத்துக்கு நீ 10 லட்சம் கேட்டா கூட கொடுத்துருவான். போய் கேளு. அப்படிங்கிற? நீயும் வாயா. நான் வரல, நான் உள்ள போறேன். வந்துட்டா. சரி சரி சரி, இத பாருங்க, அவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுனா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 5 லட்சமா? ஆமா, உங்களுக்கு ஃப்ரீயா அம்மா அப்பா கிடைப்பாங்களா? சரிங்க, ஆனா நான் உங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் சீக்கிரம் கொண்டு வாங்க. அதுக்குள்ள நான் அவங்க எங்க இருந்தாலும் அள்ளி தூக்கிட்டு வந்து அழுக்கு போக குளிப்பாட்டி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. மேடம், அந்த 5 ஒரு 2.5 ஆக்க கூடாதா? அப்ப அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போங்க. சரிங்க, 5 கொடுத்துறேன். சரிங்க. பல நேரத்துல மனசாட்சி இம்சை பண்ணாலும் சில நேரத்துல உருப்படியான ஐடியாவை கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஐயா 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 ஐயா, 5 லட்சம் ரூபாய் கிடைக்கிற நேரத்துல இந்த கிழடு கட்டைங்க எங்க போச்சுன்னே தெரியலையா? அதுக்குள்ள இதுங்க லாரியில அடிபட்டு லைஃப் லாஸ் ஆச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் அம்பானல்ல போயிடும். எந்த நாய்க்கு எந்த நேரத்துல என்ன வரும்னு தெரியவே மாட்டேங்குதே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அதுல நான் திண்டிலேயே கட்டி போட்டிருப்பேன். எனக்கு இந்த அலைச்சல் இல்லாம இருந்திருக்கா. எங்க போயிடுச்சுங்க? அத்தா, மாமா, அத்தா.
உட்காந்துருக்கீங்களா? இந்த வர்றேன். மாமா, அத்தை, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்களா? அங்க சிக்னல்ல பிச்சை எடுத்துருக்கிறதா ஒருத்தர் சொன்னாங்க. ஆமா, 9 மணிக்கு தான் டியூட்டி. அப்பதான் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடல் மாதிரி வீடு இருக்கு, தங்க மாதிரி நான் இருக்கேன். நீங்க இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. என்னம்மா நீ முதல்லாம தொழில் செஞ்சு முன்னுக்கு வரலாங்கிற நேரத்துல இப்படி முட்டுக்கட்டை போட்டு நிக்கிறியே? 10 செகண்ட்ல பச்சை லைட் வர்றதுக்குள்ள பல வண்டிகளுக்கு நடுவுல புகுந்து பிச்சை எடுக்கிறது, அடடடடடா, அது ஒரு தனி சுகம். அக்கா, நேரமாச்சு, வா போலாம். ஐயோ ஐயோ, இனிமேல் நீங்க 2 பேரும் என்ன விட்டுட்டு எங்கேயுமே நான் வர மாட்டேன். வாங்க நான் மாமா, வர மாட்டேன். வாங்க அத்தை, போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம், வாங்க. அன்னைக்கு நீ தானே எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துன. இப்ப மட்டும் எதுக்காக எங்களை கூட்டு வந்த? அப்போ உங்க அருமை எனக்கு தெரியல. இப்பதானே 5 ரூபாய்க்கு அப்பா அம்மான்னு டீல் ஓகே ஆச்சு. நல்ல பீக் அவர்ஸ் போய் கூட்டு வந்துட்டியே. அம்மா தாயே, ச்சே, வாய மூட. டேய் வாட போலாம். வாக்கா. ஐயோ, போயிடாதீங்க. நீங்க 2 பேரும் அமெரிக்காக்கு போறீங்க. அமெரிக்காவா? இனிமே இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுக்கணுமா? அங்க போய் பெரிய வீட்ல இருக்க போறீங்க. ஒரு ஆளுக்கு அம்மா அப்பாவா வாழ போறீங்க. என்ன நீ திடீர்னு அமெரிக்காங்கிற? எங்க சங்கத்துல கேள்வி கேட்பாங்களே. சங்கமே? ஆமா, பிச்சைக்கார சங்கம். பாத்தியாடா, பிச்சைக்காரங்களுக்கு கூட சங்கமா? எங்களை விட்டுருமா, இங்கேயே 4 இடத்துல கையேந்தி பிச்சை எடுத்துக்கிறோம். ஐயா, சாமி, ச்சே, வாய முடியா, போய் குளியா. குளிச்சா இமேஜ் அடிபடும். குளிக்கலன்னா நீ அடிபடுவீங்க. உள்ளம் போ. பழக்க தோஷம். போ, போ. முருகா. ஐயோ, அவன் வர்ற வரைக்கும் இதுங்க 2த்தையும் ரூமுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கணும். இல்லன்னா எங்கேயாவது பிச்சை எடுக்க போயிடுங்க. ஐயா ஐயா, அவன் 5 லட்சம் ரூபாய சில்லறையா கொண்டு வரானா, நோட்டா கொண்டு வரானான்னு தெரியலையா? ஒரே டென்ஷனா இருக்குதுப்பா. ஏப்பா, பட்டுப்பட ஒண்ணு தேக்கணும். எவ்வளவு ரூபா கேப்ப? 6 ரூபாமா? 6 ரூபாயா? சரி இரு, நான் புடவை எடுத்துட்டு வரேன். நீ அமெரிக்காக்கார இல்ல? வா வா வா, இந்த பக்கம் வாடா, வா வா. வந்துட்டேக்கா. ஏண்டா, நீ அமெரிக்கா போகும்போது எங்க அத்தை மாமாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீல? போய் அடிக்கா, அவங்க தாங்க அப்படி சொல்ல சொன்னாங்க. யாரு? எவங்கடா சொல்ல சொன்னாங்க? அதான் அந்த கேவனும் கேவியா. அவங்க எதுக்கு அப்படி சொல்ல சொன்னாங்க? அது எங்க மருமவ எங்களை ஊட்ட விட்டு தொத்திடுச்சு. இப்படி ஒரு நாடகம் போட்டா திரும்ப சேர்த்துக்கோன்னு சொன்னாங்க. அப்படிங்கறாங்க. ஏயா, நீ ஒழுங்கா துணியை தேய்ச்சு 10 காசு சம்பாதிக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த பொழப்பெல்லாம்? இனிமே இந்த பொழப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. அப்படியா? உனக்கு நான் வேற பொழப்பு தரேன். இனி இந்த பொழப்பு வேண்டாம். வா வாடா மகனே, வா. நான் பாக்குறாங்கக்கா. என்ன பண்ண போற? டேய், நமக்கு தான் கீழே வீடா? வர்றண்டி. கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இனிமே நாம ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அத்தை, மாமா அமெரிக்கா போறதுக்கு நேரம் ஆச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. வேண்டாம் மீரா, நாங்க இங்கேயே இருக்கோமே. நல்லா இருக்கு நியாயம். உங்களை கூட்டிட்டு போறதுக்காக அந்த பையன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். மீரா, உன்னை பார்க்காம எங்களால எப்படி இருக்க முடியும் மீரா? என்னதான் பாத்துக்கிட்டே இருந்தீங்களே? அது இல்ல மீரா, நாங்க மட்டும் ஏன் போறோம்? நீ எங்க கூட வந்துறேன். நான் எதுக்கத்த அங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக அந்த பையன் அங்க வெயிட்டிங்ல இருக்கான். அப்படியா? எங்க? உள்ளதான் இருக்க. வாங்க வாங்க, காட்டுற வாங்க. நாம தான் வீட்டுக்குள்ள வந்துட்டோமே. இந்த இஸ்திரி போடுற பையன் எதுக்கு இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்? இருந்தாலும் ரொம்ப ஓவரா பில்டப் பண்றாப்பா அவன். எங்க 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 மீரா? ஏய், உள்ளே எங்க பாக்குறது? பார்த்த உடனே தூக்கி வாரி போடுதல. நீங்க ஏற்பாடு பண்ண ஆளுதான். என்ன ஏமாத்தினான்ல, அதான் 1 மாசம் பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேர் என்ன பண்றீங்க? இன்னும் 2 பாத்ரூம் இருக்கு, அங்க போய் கழுகி கிளீன் பண்ணுங்க. போங்க. மீரா, 3 பேரு சேர்ந்து கிரிமினலா யோசிச்சீங்கல்ல, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். போங்க, அங்க பெனாயிலும் தொடப்பும் இருக்கு, எடுத்து கிளீன் பண்ணுங்க. மீரா, நாங்களும் 1 மாசம் இந்த வேலையை செய்யணுமா? ஐயா, என்ன நீங்க போய் எதுக்கு 1 மாசம் இதெல்லாம் செய்றீங்க? இனிமே பர்மனண்டா நீங்க இதெல்லாம் செய்யணும். கிளம்பு கிளம்பு. பாத்தீங்களா, தப்பு செய்யறவங்களுக்கு கடுமையா தண்டனை கொடுத்தாதான் இனிமே தவறு செய்யறதுக்கே யோசிப்பாங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? Savage Mira.